வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி. இப்போ என்ன சூழ்நிலை போயிட்டுருக்கு நம்மளது பார்த்தோங்க அப்படின்னா, நமக்கு டீச்சிங் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன் வந்து நிறையா போயிட்டுருக்கு. அதாவது நிறைய வழக்கத்தை விட வருஷம் வருஷம் ஆகக்கூடிய அட்மிஷனை விட இந்த வருஷம் நிறையவே வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நம்மளால் டிவியில் பார்க்க முடியுது. அப்போ இதுக்கான டீச்சர்ஸ் எல்லாம் போட்டு தானே ஆகணும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், 2012, 13 தான் ப்ராப்பராக அவ்வளோ பல்கான டீச்சர்ஸ் போட்டாங்க. இடையில வந்து கொஞ்சம் கம்மி தான், ஒரு 2000, 3000 பேர் தான் போட்டிருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு 15 வருஷமா ஒரு துறையில ஒரு 40,000, 50,000 வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா, அத ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது இல்லைங்களா? அது இல்லாம இப்ப வந்திருக்கிற கவர்மெண்ட் வந்து எல்லாமே நேர்மையா நடந்துட்டு இருக்கும் போல, எல்லாமே சிறப்பா போயிட்டு இருக்கப்போ, நமக்கு இங்க என்ன தேவைப்படுதுன்னா, நம்ம துறையில கூடிய சீக்கிரம் நெறைய போஸ்டிங் போடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில் வந்து டிஎன்பிசி துறையில பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4 போயிருக்கு. ஆனா பல்க்கான வேக்கண்ட் எடுக்கிறது டிஎன்பிசி குரூப் 4 தான் எடுக்க போறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, இந்த முறை நெறைய போட்டிகள் இருக்கு. பல லட்சக்கணக்கான பேர் அதில போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதில நாம போட்டி போட்டோம்னா, அதனுடைய என்ன சொல்றது? போட்டி அதிகமா இருக்கனால நம்ம வின் பண்ணி வரதுங்கிறது ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். பட் இப்ப இங்க நடக்கிற நம்ம டீச்சிங் டிபார்ட்மெண்ட்ல பிஎட் முடிச்சவங்க மட்டும் தான் அதில ட்ரை பண்ண முடியும். மத்தவங்க யாரும் ட்ரை பண்ணவே முடியாது இல்லைங்களா? ஸோ டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிருக்கணும், இல்ல பிஎட் முடிச்சிருக்கணும். அப்ப இந்த முறை வந்து 40,000, 50,000 வேக்கண்ட் இருக்குன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த டைம்ல, அதாவது இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ளே பாருங்க, போஸ்டிங் போடுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துரும். அதில முதல்ல இப்ப பிஇஓக்கு இப்ப நோட்டிஃபிகேஷன் குடுத்துருவாங்க. அந்த பிஇஓ டைம்ல பாருங்க, ஏகப்பட்ட வேக்கண்ட் ஃபில் பண்ணும் பொழுது எல்லாரும் இதுக்கு திரும்புவாங்க. அப்ப நீங்க இப்ப இருந்தே உஷாரா படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அட்மிஷன் நடந்திருக்கு. இந்த முறை கண்டிப்பாக போஸ்டிங் போட போறாங்க. எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போஸ்டிங் போட போறாங்க. ஏன்னா போன முறை டிஎன்பிசில இப்ப 2011 வாக்குல பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசில இந்த மாரி சூழ்நிலை தான் இருந்தது. நெறைய லஞ்சம், ஊழல் அது இதுனால இருந்தது. அதெல்லாம் ஒரு ஆர்டர் வைஸா போயிட்டு கரெக்ட்டா அந்தந்த வருஷத்துல இந்த வருஷம் நாங்க இத்தன எக்ஸாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனுவல் பிளான் குடுத்து அடுத்தடுத்து குடுத்து போயிட்டே இருக்காங்க. அதே மாரி தான் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம டிஆர்பி போர்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு, மிக விரைவில் அடுத்த 6 மாசத்துக்குள்ள எல்லாமே போஸ்டிங் போடுற கண்டிஷனுக்கு வந்துரும். எஸ்ஜிடி ஆகட்டும், பிஇஓ ஆகட்டும், யுஜிடிஆர்பி ஆகட்டும், பிஜிடிஆர்பி ஆகட்டும், எல்லாமே இனிமே வேக்கன்சி ஃபில் பண்ற வேலைய தான் பார்க்க போறாங்க. இப்ப எதுக்காக நான் இவ்வளோ பரபரப்பா இந்த நேரத்தில இத சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, இன்னும் 1 வாரம் 10 நாள்ல பிஇஓ நோட்டிஃபிகேஷன் குடுத்துருவாங்க. அடுத்தடுத்து வேணுனோட பாருங்க, நெறைய வேக்கன்ஸிய ஃபில் பண்ண போறாங்க. உஷாரா இருக்கிறவங்க படிச்சு போஸ்டிங் வாங்கிக்கோங்க. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். சரிங்களா? அத சொல்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன். சரி, இன்னைக்கு நம்ம வந்து பிஇஓ சிலபஸ்லருந்து வரக்கூடிய அந்த சயின்ஸ், நமக்கு ஜூவாலஜிலருந்து வரக்கூடிய அந்த மனித உடலின் இயக்கங்கள், அதிலிருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மனித உடலின் இயக்கங்கள், இதிலிருந்து ஒவ்வொன்னா வரிசையா பார்த்துடலாம். இங்க இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாம் மனப்பாடமா வச்சுக்கோங்க. இதிலிருந்து தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ வெவ்வேறு திசைகள் இருக்குன்னா, மனிதர்கள் தங்களுடைய அந்த உடம்போட சில பகுதிகள வேற வேற திசைகள்ல நகர்த்த முடியும். இப்ப இந்த உடம்பு வந்து அங்கே இங்கேயும் நகர்த்த முடியும். பட் இருந்தாலும் ஒரு சில உடல் பாகங்கள் ஒரு திசையில மட்டும் தான் நகர்த்த முடியும். நம்ம உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டக அமைப்பு இருக்கக்கூடிய எலும்பு பகுதியா இருக்கு. ஸோ இது வந்து உடலுடைய இயக்கத்துக்கு உதவுது அப்படிங்கிறத இங்க நம்ம சொல்ல வரோம். மனித உடல் உறுப்புகளுடைய இந்த இயக்கங்கள பத்தி சிலத நம்ம வரிசையா பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, கண் இமைகளோட இயக்கம், இதய தசைகளுடைய இயக்கம், தாடையின் இயக்கம், கைகள் மற்றும் கால்களின் இயக்கம், தலைப்பகுதியின் இயக்கம், கழுத்தின் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதில வரிசையா நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, இப்ப எலும்புகள், தசைகளுடைய ஒருங்கிணைந்த செயல்பாட்டால ஒரு சில உறுப்புகளுடைய இயக்கம் நடக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, 2 இல்லன்னா அதுக்கும் மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கக்கூடிய இடத்துல இயக்கம் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதில வந்து நம்ம புக்ல வந்து ஒரு சைடுல ஒரு பாக்ஸ் நியூஸா குடுத்துருப்பாங்க. சிறுத்தை வந்து மணிக்கு 76 கிலோமீட்டர் வேகத்தில ஓடக்கூடியது அப்படின்ற ஒரு ஒரு ஜெனரல் நாலேட்ஜான ஒரு கான்செப்டும், அதே மாரி நீர் யானை வந்து மனிதனை விட வேகமாக ஓடக்கூடியது அப்படிங்கிறதும், அடுத்து பாருங்க இந்த இன்னொரு சில தகவல்கள் வந்து 6 கால்களில் நடக்கும் விலங்குகளுக்கு, விலங்குகள்ல கரப்பான் பூச்சி வேகமாக ஓடக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயமும், அது வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் தூரத்த கிட்டத்தட்ட 1 வினாடியில கடந்துரும். சரிங்களா? ரொம்ப வேகமா நீந்தக்கூடிய பாலூட்டி டால்பின் தான். அந்த டால்பின் 1 மணி நேரத்தில 35 மைல்கள் வரைக்கும் நீந்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துப்போம். அடுத்து பாருங்க, நம்ம போர்ஷன்ல இயக்கங்களின் வகைகள் அப்படிங்கிற ஏரியால நம்ம பார்ப்போம். இயக்கங்களின் வகைகள் பார்த்தீங்கன்னா 3 வகையான இயக்கங்கள் இருக்கு. அதாவது இடம்பெயர்தல், இடம் விட்டு இடம்பெயர்தல் மற்றும் அதனுடைய இயக்கம். இதுகள பத்தி சொல்றப்ப பார்த்தீங்கன்னா, அத 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அமீபாய்டு இயக்கம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அமீபாய்டு இயக்கம். இந்த வகையான இயக்கம் வந்து போலிகால்கள் மூலமாக நடக்குது. அதாவது ஒரு செல்லுக்குள்ள, செல் நம்ம படிச்சிருப்போம். தாவர செல், விலங்கு செல் படிச்சிருக்கோம்னா, அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம் நகர்றப்ப இதுவும் சேர்ந்துட்டு இயக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் மெசேஜ். 2வது பாருங்க, சிலியரி தசைகள் அப்படின்னு சொல்றது. அதாவது புறத்தோல்ல இருக்கிற ரோமம் மாதிரியான அந்த நீட்சிகள்னு அந்த சிலியாக்கள் அப்படின்ற இணை உறுப்புகள் மூலமாக அந்த இயக்கம் வந்து நடக்குது. இது வந்து சிலியரி தசைன்னு சொல்றது. இந்த 2 இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா, நிணநீர் மண்டல செல்களால் நடக்குதுன்னு சொல்றாங்க.
ரைட். 3வது பாருங்க தசைகளின் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தசைகளின் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலும்பம் நிலை. அதாவது இது ஒரு சிக்கலான இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எலும்பு தசை மண்டலத்தை வச்சு நடக்குது. இந்த வகை இயக்கம் மேம்பட்ட முதுகெலும்புகள்ல தான் நடக்குது. முதுகெலும்பிகள் அப்படின்னு நாமளே சொல்லலாம். முதுகெலும்பு இருக்கக்கூடியது எல்லாமே முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்றோம். எலும்பு தசை மண்டலத்தை வச்சு நடக்கக்கூடிய இயக்கங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு மூட்டுகள், எலும்புகள், தசைகள் வகைகள் பற்றி இந்த தசைகளுடைய வகைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல மூட்டுகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 2 தனித்தனி எலும்புகள் சந்திக்கக்கூடிய இடம் மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு டெஃபினிஷன் தான். அசைக்கக்கூடிய தன்மையோட அடிப்படையில் மூட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 3 வகைகள் இருக்குது. 3 வகையான அசைக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில், சரிங்களா? அந்த ஒன்று பார்த்திங்கன்னா நிலையான அல்லது அசையா மூட்டுகள்னு சொல்கிறது. 2 நகரக்கூடியது. 3வது அதாவது நகரக்கூடியது, நகர முடியாதது, நகராததுன்னு கூட சொல்லலாம். அதாவது சற்று நகரக்கூடிய மூட்டுகள். இன்னொன்று கொஞ்சம் அதிகமாகவே வேகமாகவே நகரக்கூடிய மூட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது ஒவ்வொன்றுமே எக்ஸ்பிளைன் பார்த்துறது என்ன இருக்குன்னு. நிலையான அல்லது அசையா மூட்டுகள் அப்படின்னா இந்த வகையான மூட்டுகளில் 2 எலும்புகளுக்கு இடையில எந்த இயக்கமும் இருக்காது. மண்டையோட்டோட எலும்புகளுக்கு இடையில கட்டமைப்புகள் அசையாத மண்டையோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட்டமைப்புகளை பார்த்தீங்கன்னா அசையாத மூட்டுகளுக்கு எடுத்துக்காட்டுகள்னு சொல்கிறோம் மண்டையோட. 2வது பாருங்க, சற்று நகரக்கூடிய மூட்டுகள் அப்படின்னு சொல்றது. இந்த வகை மூட்டுகளில் 2 எலும்புகளுக்கு இடையில ரொம்ப கம்மியான இயக்கம் மட்டுமே நடக்குது. ஒரு விலா எலும்புக்கும் மார்பக எலும்புக்கும் இடையில இருக்கக்கூடிய அல்லது முதுகெலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய மூட்டு கொஞ்சம் நகரக்கூடிய மூட்டுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறோம். மூட்டுகள் அப்படிங்கிறது 2 எலும்புகள் சந்திக்கிற அல்லது இணையிற இடம்னு சொல்லுதுங்க, வேற கிடையாது. எலும்பிணைப்பு இலைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது இணைப்பு திசுக்களுடைய கடினமான அந்த குறுகிய பட்டைகள் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வந்து டெஃபினிஷனாக இருக்குது, அதை வரிசை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ அடுத்து இதிலே வந்து இது ஒரு எலும்புடைய இன்னொரு எலும்பு இணைச்சி மூட்டுகளை உருவாக்குது. அதாவது தசை நாண்கள், டெண்டான்கள் அப்படிங்கிறது மீள் திசுக்களால் ஆனதுன்னு சொல்லுவோம். அது மூட்டுடைய செயல்பாட்டில் முக்கியமான பங்கு வகிக்குன்னு சொல்லப்படுது. 3வது பாருங்க, நகரக்கூடிய மூட்டுகள் அப்படிங்கிறது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா மூட்டுகள் வந்து உருவாக்குற அந்த 2 எலும்புகளுக்கு இடையில பல வகையான அசைவுகள் நடக்குது. 6 முக்கியமான அசையும் மூட்டுகள் இருக்குங்க. அது என்னென்னன்றது நம்ம வரிசைப்படுத்தலாம். 6 முக்கியமான அசையும் மூட்டுகள் ஒவ்வொன்றும் பிக்சரோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பந்து கிண்ண மூட்டு எங்கே இருக்கு பாருங்க. பந்து பாருங்க, தொடை எலும்பின் தலைப்பகுதி, இடுப்பு எலும்பின் குழிப்பகுதி. இங்கே இருக்கக்கூடிய அந்த பந்து மாதிரியான அந்த மூட்டை வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு காட்டியிருக்காங்க. இது எப்படி வேணாலும் வளைஞ்சிக்கும், சரிங்களா? ஸோ தோள்பட்டை, இடுப்பு இதெல்லாம் சொல்கிறது. அதாவது தோள்பட்டை, இடுப்பு இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பந்து முனை மாதிரி எலும்போட தலைப்பகுதி இருக்கும். பக்கத்தில் கிண்ணம் மாதிரியான ஒரு எலும்பு சுத்துற மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து கிண்ணம் மாதிரி, இது போய் ஜாயிண்டாக இந்த பால் மாதிரி இருக்குது. ஸோ இதனுடைய இயக்கமானது பார்த்திங்கன்னா 3 திசைகளில் நடக்குது. இந்த வகையான மூட்டு பெரிய அளவில் இயக்கங்களை அனுமதிக்குதுன்னு சொல்லப்படுது. 2வது பாருங்கள், கீழ் மூட்டு. கீழ் முழங்கால், முழங்கை, கணுக்கால் இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடியது கீழ் மூட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் அப்படி இதாகிறது. இப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள், உருளை மாதிரி போட்டுவிட்டு இப்படி எப்படி நம்ம நெகுறோம், புரியுங்களா? கீழ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அதாவது முழங்கால், முழங்கை, கணுக்கால் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும். இது உருளை வடிவத்தில் எலும்புடைய அந்த புடைப்பு இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்போட குழிப்பகுதியில் அசைகிற வகையில் இணைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு திசையில் மட்டுமே இயக்கம் நடக்கும். இந்த வகை மூட்டுகள் வளைக்கிறதுக்கும் நேராகவும் என்ன சொல்கிறது, நேராகவும் மட்டுமே இதுக்கு அனுமதிக்கும், சரிங்களா? அடுத்து சுழல் அச்சு மூட்டு. சுழல் அச்சு மூட்டு அப்படின்றது எந்த பக்கம் அப்படி சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். சுழல் அச்சு மூட்டு அப்படின்னு சொல்கிறது. முள்ளெலும்பு சுழல் அச்சுமுனை மூட்டு. அதாவது இங்கே என்ன சொல்லணும்னா முள்ளெலும்பு சுழல் அச்சுமுனை மூட்டுன்னு இந்த மாதிரியான இடங்களில் இருக்குது. உருண்டை அல்லது கூர்மையாக இருக்கிற ஒரு எலும்பானது வளைய வடிவத்தில் இருக்கிற எலும்பானது ஆர முனை எலும்போடு இணைஞ்சு இருக்குன்னு சொல்கிறது. இது ஒரு திசையில் மட்டுமே இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகை மூட்டு அதனுடைய நீளமான அச்சை மட்டுமே பற்றி சொல்லுது. நீளமான அச்சை பற்றி இப்படி சுற்றிட்டு இருக்கிறப்ப நீளமான அச்சை பற்றி மட்டுமே சொல்லுது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பாருங்கள், 4வது முண்ட் ஆணையா மூட்டு அப்படின்னு சொல்கிறது. மணிக்கட்டில் இருக்கும். மணிக்கட்டில் இப்போ நம்ம கை மணிக்கட்டு இருக்குங்களா, மணிக்கட்டில் இருக்கிறது பந்து கிண்ண மூட்டு மாதிரி இருக்கும். ஆனால் தட்டையான அசையும் பரப்பு இருக்கக்கூடிய ரொம்பவே ஆழமில்லாத மூட்டை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது அதாவது 2 திசுக்களில் இயக்கம் நடக்குது. 2வது மிகப்பெரிய அளவில் இயக்கம் இந்த வகை மூட்டுகளில் நடக்குது, சரிங்களா? அடுத்து வழுக்கு மூட்டு. முள்ளெலும்பு மாதிரி பாருங்கள், வழுக்கு மூட்டு, வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மூட்டு. அதாவது முதுகெலும்புகளுடைய செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா அசைகிற மேற்பரப்புகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தட்டையான, அதே சமயத்தில் ஒரே மாதிரியான அளவுகள் இருக்கும். 3 கோணங்களில் அசைவு நடக்குது இது, ஆனால் வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சேனமூட்டு. சேனமுட்டு அப்படிங்கிறது கட்டை விரல், தோள்பட்டை, உட்செவின்னு சொல்கிறது சேனமுட்டு. இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சேனமுட்டுக்கான இதாக சொல்லப்படுது. என்னென்னா சேனமுட்டு, கட்டை விரல், தோள்பட்டை, உள்ளே இருக்கக்கூடிய செவி இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும். இந்த வகையான மூட்டோட ஒரு முனை குழிந்து, அதாவது உள்நோக்கி திரும்பி சேனம் மாதிரி குழிந்து ஒரு பக்கம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா,
இந்த மாதிரி ஒரு பக்கம் குழிந்து உள்நோக்கி திரும்பி சேனம் மாதிரி தெரியுது. மறுமுனை குவிஞ்சி வெளியில் இருக்கிறது பாருங்க, இது வெளியில் குவிஞ்சி வெளிநோக்கி திரும்பி, சரிங்களா, சேனத்தில் சவாரி செய்கிற மாதிரி தெரியும். சரிங்களா, நெகிழ்றது, நீட்டிக்கிறது, கடத்துறது, செயற்கை இயக்கங்களில் இதெல்லாம் சொல்லப்படுது. சரிங்களா, அடுத்து சினோவியல் மூட்டு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, சினோவியல் மூட்டுகள் அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன சொன்னது, இந்த சினோவியல் மூட்டுகள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ரெண்டு எலும்புகளுக்கு இடையில இணைப்பை ஏற்படுத்துகிற குருத்தெலும்புகளை இணைச்சி திரவம் நிரம்பின குழிகள் இருக்கிற மூட்டுகள் தான் சினோவியல் மூட்டு. இதெல்லாம் திரவம்னு சொல்கிறது. சரிங்களா, அப்படின்னு சொல்லுது. இது வந்து டை ஆத்தோரிசிஸ் மூட்டு அப்படின்னு சொல்லப்படுது. இது எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரொம்பவே நெகிழ்வான மூட்டுகள்னு சொல்லப்படுது. ஏன்னா எலும்புகள் நேரடியாக இணைக்கப்படுறதில்லை. மேலும் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நகர தன்மை இருக்குது. சினோவியல் மூட்டுகள் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான அம்சங்கள் இருக்குது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எலும்பிணைப்பு இலை, அதாவது வலுவான நார்த்திச அமைப்பு அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து அந்த வரிசை அதில் பார்த்துடலாம். சினோவியல் திரவம் இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்ப்போம். எலும்பு, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலும்பிணைப்பு இலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம தனியாக கொடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா எலும்புடைய எலும்பை இணைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது சினோவியல் திரவம். இதில் வந்து சினோவியல் திரவம் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூட்டுக்குழிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முட்டையோடைய வெள்ளைக்கரு மாதிரி வளவளப்பான ஒரு திரவம் மாதிரி இருக்கும். மூட்டுகளில் இருக்கிற அந்த குருத்தெலும்புகளுக்கு இடையில் உராய்வை குறைக்கிறது அது. அடுத்து பாருங்கள், சினோவியல் திரவம் அதிலே போட்டிருப்போம். மூணாவது வந்து குருத்தெலும்பு மூட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா மூட்டுகள் இருக்கிற எலும்புகளுடைய அந்த முனைகளை சுற்றி இருக்கிற அந்த கண்ணாடி மாதிரியான அந்த மென்மையான குருத்தெலும்புன்னு சொல்லப்படுது. அதிர்ச்சியை தாங்கிறதுக்கும் மூட்டுகள் இருக்கிற எலும்புகளுடைய முனைகளுக்கு இடையில் உராய்வை தடுக்கிறதுக்கும் இது உதவுது. மூட்டு காப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மூட்டு காப்சூல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சினோவியல் சவ்வுக்கு வெளியில் நார் காப்சூல் படலத்தோடு இருக்கக்கூடிய 2 அடுக்குகள் இருக்கிற ஒரு கடினமான நார் திசுன்னு சொல்கிறது நார்த்தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சொல்லியிருப்போம். என்னென்னா இது ரெண்டுமே சினோவியல் திரவம் தான் போட்டுப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணிங்கன்னா எலும்பிணைப்பு இலை அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது வந்து வலுவான நார்த்திசை அமைப்பு அப்படிங்கிறது எழுதிக்குவாங்க. சரி, எலும்போட எலும்பு இணைக்குது அப்படிங்கிறது எழுதிக்குவாங்க. இதில் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. சரி, இப்போ அடுத்தது பாருங்கள், எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா இந்த 4வது விஷயம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா மூட்டு காப்சூல், சினோவியல் சவ்வுக்கு வெளியில் நார் காப்சூல் படத்தோடு இருக்கக்கூடிய 2 அடுக்கள் இருக்கக்கூடிய ஒரு கடினமான நார்த்திஸ்ன்னு சொல்லுவோம். நார்த்தன்மை இருக்கிற காப்சூல் வந்து மூட்டுகளை வலுப்படுத்துறதுக்கு உதவுது. மேலும் சினோவியல் சவ்வு வந்து பார்த்திங்கன்னா மூட்டுகளை வரிசைப்படுத்துறதோட சினோவியல் திரவத்தை சுரக்குதுன்னு சொல்லுவோம். அடுத்து எலும்பு மண்டலம் அப்படிங்கிறத பார்ப்போம். எலும்பு மண்டலம் பார்த்திங்கன்னா மனித உடலுக்கு கடினத்தன்மை அல்லது கட்டமைப்பை கொடுக்கறது. கடினத்தன்மை அல்லது கட்டமைப்பை கொடுக்குறதுன்னு சொல்லுது. எலும்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா மனித உடலுக்கு கடினத்தன்மை அல்லது கட்டமைப்புன்றது மனப்பாடமாக வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது மனித உடலை தாங்கி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இது எலும்புகள், குருத்தெலும்புகள், தசை நாண்கள், தசை நார்கள், புரியுங்களா, தசை நாண்கள் வேறு, தசை நார்கள் வேறு, இந்த மாதிரியான இணைப்பு திசுக்களால் ஆனதுன்னு சொல்லப்படுது. எலும்பு கூட்டில் பார்த்தீங்கன்னா மூட்டுகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு இயக்கமும் நடக்காது. மனித உடல் கல் மாதிரி ஒரே தன்மையில் தான் இருக்கும். அமைவிடத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எலும்பு, அதாவது உடல் எலும்புகள் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அமைவிடத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று புறச்சட்டகம், எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்று. இதில் என்னென்ன இருக்குன்னா இது உடலுடைய வெளிப்புற அடுக்களில் காணப்படக்கூடிய எலும்பு கூடுன்னு சொல்லப்படுது. வளர்கிற கருவுடைய புறப்படை அல்லது இடைப்படை அடுக்கில் இருந்து இது உருவாகுது. இதில் பாருங்கள், மீன்களில் இருக்கக்கூடிய அந்த செதில்கள், ஆமையோட வெளிப்புற கடின ஓடு, அதே மாதிரி பறவைகளுடைய அந்த இறகுகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகளை பாதுகாக்குது. 2வது அகச்சட்டகம், எண்டோஸ்கெலிட்டன் சொல்லக்கூடியது. இந்த அகச்சட்டகம் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள்னு சொல்லப்படுது. இது இடைப்படையிலேருந்து உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லா முதுகெலும்புகள்லையும் இருக்குது. அதோட உடல் அமைப்பை இதை உருவாக்குது. சரிங்களா, எலும்புக்கூட்டோடைய அந்த செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள்னு சொல்லிட்டு வரிசை பார்ப்போம். 5 முக்கியமான பணிகளை செய்யுது அப்படிங்கிறது எலும்புக்கூட்டோடைய செயல்பாடு. எலும்பு மண்டலம் மனித உடலில் 5 முக்கியமான பணிகள். ஒன்று, இது உடலுக்கு அமைப்பு மற்றும் வடிவத்தை கொடுக்குது. ஃபஸ்ட்டு உடலுக்கு அமைப்பு அண்டு வடிவம். 2வது உடலுடைய உள்ளுறுப்புகளை சூழ்ந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குது. 3வது உடலை சீரமைக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், இந்த 2 இது வந்து அந்த கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு 2 முக்கியமான தாதுக்கள் எலும்புகளுக்குள்ளே சேமிக்கப்படுது. சரிங்களா, 4வது எலும்பு மஞ்சள் உருவாகக்கூடிய இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குது. 5வது பாருங்கள், டென்டான், அதாவது எலும்பு மண்டலத்துடைய எலும்புகள் தசையுடைய செயல்பாட்டுக்கு நெம்புகோல் மாதிரி வேலை செய்யுது. டென்டான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தசை நாண்கள், எலும்போட தசை இணைக்கிற அந்த திசுக்களுடைய இலை நான்கள்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் லெகமெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தசை நார்கள், எலும்போட எலும்பை இணைக்கக்கூடிய அந்த திசுக்களுடைய இலை நான்கள் சொல்லப்படுது. இதெல்லாமே இல்லாமல் தசை இயக்கம் நடக்காது. சரிங்களா, இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பீமர் அல்லது தொடை எலும்பே மனித எலும்பு கூட்டுடைய ரொம்ப நீளமான வலிமையான எலும்புன்னு சொல்லப்படுது. அப்போ நீளமான பெரிய எலும்பு சொல்லியாச்சு. அப்போ சின்ன எலும்பு இது நடு செவியில், அதாவது நடு காதில் இருக்கக்கூடிய ஸ்டேபஸ் அப்படின்ற எலும்பு தான் மனித எலும்பு கூட்டுடைய மிக ரொம்ப சின்ன ஒரு என்ன சொல்கிறது சிறியதான லேசான எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுது.
எலும்பு கூட்டினுடைய தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனித எலும்பு கூடானது எலும்புகள், குருத்தெலும்பு, அதே மாதிரி தசைநார்கள் அப்படின்னு இது எல்லாமே இருக்கிறது தான். எலும்புகள் உடம்போட கடினமான கட்டமைப்பு உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குருத்தெலும்புகள் அப்படிங்கிறது வந்து ஆதாரம் கொடுக்கிற அதே சமயம் இணைக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு வெளிப்புற காது, மூக்கோட நுனி இதெல்லாமே குருத்தெலும்பால் ஆனது. சரிங்களா? குருத்தெலும்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் இதில் பாருங்க தசை நார்கள் எலும்புகள் ஒன்றா இணைக்குதுன்னு தெரியும். மனித எலும்பு மண்டலத்தில் பல வகையான எலும்புகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்ட எலும்புகள். நீண்ட எலும்புகள்னால் கைகள்லையும் கால்கள்லையும் இருக்கும். ரெண்டாவது குறுகிய எலும்புகள், சின்ன சின்ன எலும்புகளாக சொல்லப்படுது. இது வந்து மணிக்கட்டு, அதே மாதிரி முதுகெலும்பு தொடர்களையும் இருக்கிறது. மூணாவது பாருங்கள் தட்டையான எலும்புகள், அதாவது மண்டையோடு, விலா எலும்புகள், தோள்பட்டை, இடுப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நாலாவது ஒழுங்கற்ற எலும்புகள் அப்படின்னா இந்த முதுகெலும்பு, முதுகெலும்பு தொடர், கீழ்தாடை, அன்னம், மேலே அன்னம், தாழ்வான நாசிக்குழாய், நாபிடிக்க வலை எலும்பு அப்படின்னு இது எல்லாத்தையும் சொல்லலாம். எலும்பு கூட்டினுடைய அந்த பாகங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். 2 முக்கியமான பாகங்களால், அதாவது எலும்பு கூட்டிய பாகங்கள் எலும்பு மண்டலமானது உடல் இயக்கத்துக்கு உதவக்கூடிய எலும்புகள், அது மட்டும் இல்லாமல் அது கூட தொடர்பு இருக்கிற கட்டமைப்புகளால் ஆனது சொல்லுவோம். இது 2 முக்கியமான பகுதியில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று அச்சு சட்டகம், இன்னொன்று இணையறுப்பு சட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் பிரிச்சிருப்பாங்க. ஒன்று அச்சு சட்டகம் அவங்க வந்து மனிதனுடைய அச்சு அல்லது மைய கோட்டில் அமைஞ்சிருக்கிற எலும்புகளை அச்சு சட்டம்னு சொல்லுவோம். அச்சு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா மண்டவோடு, முக எலும்புகள், ஸ்டெர்னம் மார்பக எலும்புகள், அப்புறம் விலா எலும்புகள், முதுகெலும்பு எலும்பு தொடர், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த மையன்னு சொல்கிறது. முதல்ல மண்டையோடுலேருந்து ஆரம்பிச்சிருவோம். மண்டையோட்டில் என்ன இருக்குது? முதல்ல இது வந்து மண்டையோடு அப்படிங்கிறது சின்ன எலும்புகளால் ஆன கடினமான அமைப்புன்னு சொல்லப்படுது. இது 22 எலும்புகளால் ஆனது. அதில் 8 எலும்புகள் ஒன்றா இணையறால கிரேனியம் உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் 14 எலும்புகள் இணைஞ்சு முகத்தை உருவாக்குது. முகத்துக்கு வந்து 14 எலும்புகள் உருவாக்குன்னு சொல்லுவாங்க. இதில் அசை மூட்டு இருக்கிற ஒரே எலும்பு கீழ்தடை எலும்புகள் தான். இந்த அசை மூட்டுக்கு தசை எலும்பிணைப்பு இலைகள் ஆதாரமாக இருக்குது. சரிங்களா? முதுகெலும்போட மேற்புறத்தில் வச்சிருக்கிற மண்டையோட்ட மேலையும் கிளையும் பக்கவாட்டிலையும் நகர்த்தலாம், இப்படி அப்படின்னு நகர்த்தலாம். சரி, ரெண்டாவது முள்ளெலும்பு தொடர், அதாவது உடலுடைய பின்புறத்தில் நீண்டு இருக்கக்கூடிய முள்ளெலும்பு தொடர், முதுகுத்தண்டு அல்லது என்ன சொல்றது முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். உடலுடைய மேல் பகுதியை தாங்கக்கூடிய தண்டு பகுதியாக இது இருக்குது. இதெல்லாம் டெஃபினேஷன். முள்ளெலும்பு தொடர் இருக்குது. முள்ளெலும்பு தொடர் முதுகெலும்புகள் அப்படின்னு சொல்லப்படுற தனிப்பட்ட எலும்புகளால் ஆனது. முள்ளெலும்பு தொடரில் பார்த்தீங்கன்னா 7 கழுத்து எலும்புகள் வரிசை, இந்த டிஜிட்டலாக மைண்டில் வச்சுக்கோங்க. 7 கழுத்து எலும்புகள், 12 மார்பு எலும்புகள், 5 விலா எலும்புகள், 5 இணைந்த திருவெலும்புகள், இணைந்த 3 வால் எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அடங்கியிருக்கு. முள்ளெலும்பு தொடர் மண்டையோட்டினுடைய அடிப்பகுதியிலிருந்து இடுப்பு எலும்பு வரைக்கும் போயிட்டு ஒரு குழாய் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குது. இந்த குழாய்க்கு உள்ள தண்டுவடம் போகுது. இது ஒரு முக்கியமானது. 2ஆம் மூலையாக சொல்லப்படுறது தண்டுவடம். முள்ளெலும்புகள் வழுக்கு மூட்டுகளால் இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அது வந்து உடலை முன்னாடி பின்னாடி பக்கவாட்டில் வளைக்கிறதுக்கு உதவுது முள்ளெலும்புகள். முள்ளெலும்பு தொடருடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். அது அப்படியே வரிசையாக பாருங்கள். முள்ளெலும்பு தொடருடைய செயல்பாடுகள், அதாவது தண்டுவடத்தை பாதுகாக்குது. ரெண்டாவது தலைப்பகுதியை தாக்குதில்ல தாங்கிட்டு நிற்குது. தலைப்பகுதியை இப்படி பிடிச்சி தாங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இதில் சொல்லலாம். மூணாவது விலா எலும்புகளுக்கான இணைப்பாக வேலை செய்யுது. நாலாவது மார்பு மற்றும் இடுப்பு வளையங்கள் இணையிற இடமாகவும் வேலை செஞ்சு இதுகளுக்கு ஒரு உறுதியை கொடுக்குது. மனித எலும்புகூட்டுக்கு தேவையான அந்த மூவ்மெண்ட் அசைவையும் கொடுக்குது. நடக்கிறதுக்கும் சரியான தோரணையில் நிமிர்ந்து நிற்கிறதுக்கும் இதெல்லாம் உதவுது அப்படின்னு நம்ம தனியாக பார்ப்போம். அடுத்து இதில் மூணாவதாக மார்பெலும்பு மற்றும் விலா எலும்புக்கூடு. விலா எலும்புக்கூடு மார்பு பகுதியில் இருக்குது. இது வந்து 12 ஜோடி விலா எலும்புகள் இருக்கக்கூடிய கூம்பு வடிவ ஒரு அமைப்பை இது அமைப்போடு இருக்குதுன்னு சொல்லப்படுது. விலா எலும்புகள் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் முதுகெலும்புகளுடைய இணைச்சி ஒரு கூண்டு மாதிரி அமைப்பாக இருக்குது. முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா 10 ஜோடி விலா எலும்புகள் மார்பெலும்போட இணைக்கப்பட்டிருக்கு. 2 ஜோடி விலா எலும்புகள் தனியாக இருக்குது. இதை மிதக்கும் விலா எலும்புகள் அப்படின்னு சொல்கிறோம். சுவாசித்தல் நிகழ்வு அப்போ பார்த்தீங்கன்னா சுருங்கி விரிவடைகிற வகையில் விலா எலும்பு கூடு அமைஞ்சிருக்கு. இப்படி இழுத்தோம்னா அப்படி மேலே விரியும், விடும்போது உள்ள போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கிட்டத்தட்ட எதுன்னு பார்த்தோன்னா நுரையீரல், இதயம், இந்த கல்லீரலுடைய சில பகுதியில் இது மூடி பாதுகாக்குது. மூளையை மண்டையோடு மூடி பாதுகாக்குது. முக்கியமான உறுப்புகளெல்லாம் இந்த எலும்புகள் மூடி பாதுகாக்குது. மனிதன் ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்தில் ஒரே எண்ணிக்கையில் ஆன எலும்புகள் இருக்குது. ஆனால் ஒட்டகச்சிவிங்கியோட முதுகெலும்புகள் ரொம்ப நீளமாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவதாக இணையறுப்பு சட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது இணையுறுப்பு சட்டகம் உடலுடைய இணை உறுப்புகளில் இருக்கிற எலும்புகளையும் இணை உறுப்புகளை அச்சு சட்டகத்தோட இணைக்கக்கூடிய அந்த அமைப்புகளில் இருக்கிற எலும்புகளையும் கொண்டதாக இருக்குது. இணையுறுப்பு எலும்புக்கூடு பொதுவாக பார்த்திங்கன்னா தோள்பட்டை எலும்பு, அப்புறம் கை, மணிக்கட்டு, மேற்கை எலும்புகள், அதே மாதிரி இடுப்பு, கால், கணுக்கால், இதெல்லாம் சொல்லலாம். பாத எலும்புகள் அப்படின்னு இது எல்லாமே இதில் இருக்கக்கூடியது. ரெண்டாவது இதிலே வரிசையாக தோல் எலும்புகள், தோள்களில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள், அதாவது தோல் எலும்புகள் முன்பக்கத்தில் காரை எலும்பாலையும் பின்புறத்தில் தோள்பட்டை எலும்பாலையும் உருவானதுன்னு சொல்லப்படுது. காரை எலும்போ ஒரு முனையில் மார்பக எலும்பும் மறுமுனையில் தோள்பட்டை எலும்பும் தாங்குது.
தோள்பட்டை எலும்பு குழி மாதிரியான ஒரு கிண்ண அமைப்பை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேற்கை எலும்புடைய பந்து பகுதி இணைக்குது. இது பந்து கிண்ண மூட்டை, அது என்ன சொல்றது, மூட்டு இருக்கு பாருங்க, அதை உருவாக்குது. நெக்ஸ்ட் இடுப்பு எலும்பு. இதுலேருந்து என்ன தெரியுங்களா, இடுப்பு எலும்பு பெல்விக் வளையம் அப்படின்னும் சொல்லப்படுது. பெல்விக், இந்த பேரை மைண்ட் வச்சுக்காங்க. இது உடலுடைய முழு எடையும் தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வலுவான எலும்புகளால் ஆனது. இது பின்புறத்தில் 5 இணைஞ்ச ஒரு முதுகெலும்புகளால் ஆனது. இதோடைய நடுப்பகுதியில் குழி மாதிரியான அமைப்பு இருக்குது. சரிங்களா. தொடை எலும்புகள் ஒரு பந்து கிண்ண மூட்டுகளோட இடுப்போட 2 பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு. அது முன்னே நம்ம பிக்சர்லேயே பார்த்தோம். கை எலும்புகள் அப்படிங்கிறது அடுத்த ஒரு டைட்டில் பார்த்தோம்னா, கை எலும்புகள் வந்து என்னென்னு தெரிஞ்சோன்னா, கை எலும்புகள் அப்படிங்கிறது ஹியூமரஸ் மேற்கை எலும்புன்னு சொல்கிறோம்ல, ஆரை எலும்பு, அல்னா முழங்கை எலும்பு, கார்பல்கள் மணிக்கட்டு எலும்பு இல்லைங்களா, மெட்டா கார்பல்கள் உள்ளங்கை எலும்பு, மெட்டா கார்பல்கள் இதோட வரிசை இருக்கு பாருங்க, மெட்டா கார்பல்கள், அப்புறம் விரல் எலும்புன்னு சொல்லுது, ஃபலாஞ்சஸ் விரல் எலும்பு, இதுகளால் ஆனதுன்னு சொல்லப்படுது. ஹியூமரஸ் மேற்கை எலும்புன்னு சொல்லப்படுது. சரிங்களா. முன்கையில் 6 எலும்பு அல்னா எலும்புகள் இருக்குது. உள்ளங்கையில் மெட்டாகார்பஸ் எலும்புகள் இருக்குது. இது வந்து வரிசையாக மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. அடுத்து விரல்களில் ஃபலாஞ்சஸ் அப்படிங்கிற விரல் எலும்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கால் எலும்பில் இருக்கக்கூடிய பேரில் பார்த்தலாம். கால் எலும்புகள் அப்படிங்கிறது தொடை எலும்பு, டிபியா கால் முள்ளெலும்பு, ஃபிபுலா டிபியா ஃபிபுலா அப்படிங்கிறது வந்து இந்த ஃபிபுலாங்கிறது கால் எலும்பு, டார்சல்கள் அப்படிங்கிறது கணுக்கால் எலும்பு, மெட்டாடார்சல்கள் அப்படிங்கிறது முன்பாத எலும்புன்னு சொல்கிறாங்க, மற்றும் ஃபலாஞ்சஸ் விரல் எலும்பு அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இருக்க கால் எலும்புகள் இருக்கக்கூடிய அந்த பேர். முழங்கால் ஃபட்டெல்லா அல்லது முழங்கால் தொப்பி அப்படிங்கிற எலும்பும் இருக்கும். பீமர் அந்த தொடை எலும்புன்னு சொல்லப்படுது. பீமர் அப்படிங்கிறது அதான ரொம்ப நீளமான எலும்பு நம்ம மனித உடல்லையே. டிபியா அது மட்டும் இல்லாமல் ஃபிபுலா கால் எலும்புகளுக்குன்னு சொல்லப்படுது. சரிங்களா. டார்சல் எலும்புகள் பாதத்தோட அண்மை பகுதியில் கணுக்கால் பக்கத்தில் இருக்குது. பாதத்தில் மெட்டாடார்சல் எலும்புகளும் இருக்குது. சரிங்களா. கால் விரல் எலும்புகள் ஃபலாஞ்சஸ்களால் ஆனதுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எலும்புகளுடைய முக்கியமான சில பேர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.